அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான டாபிக். இந்த வீடியோவை முடிந்த வரைக்கும் தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க, குறிப்பாக வீட்டு தொழிலாளர்கள். இப்போ ரீசண்டாக விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிலையம் ஏஜென்சி ரீசண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று பதிவிடுறாங்க. அதாவது மிஸ்டர் கணேஷ் அவர்கள் அந்த போஸ்ட்டில் அவர் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுமுறை, அதாவது ஒரு மாதத்துக்கு 4 நாள், அதாவது ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் விடுமுறையோடு தொழிலாளர்களை நாங்கள் வேலைக்கு நாங்கள் இனிமேல் வரும் காலம் அமர்த்துவோம். ப்ளஸ் போனஸ், அவங்களுடைய ஏஜென்சி மூலமாக வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு போனஸையும் பெற்றுக் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய தொழிலாளர்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஆவது லீவு வாங்கி கொடுப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் அவங்களுக்கான லீவு வாங்கி கொடுப்பாங்க. அப்படின்ற மாதிரியான ஒரு டாப்பிக்கில் அவர் இந்த முறை வீடியோ போட்டிருந்தார். இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைரலாக போயிருந்துச்சு. இந்த சூழலில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அதாவது ஏஜெண்ட் பண்ணுறவங்க, ஏஜெண்ட் வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இது சம்பந்தமாக அவங்களுடைய அதிருப்தியை, அதாவது இல்லை இது அப்படியெல்லாம் பண்ண முடியாது, இது பொய், அதாவது இந்த மாதிரியான ගෝසේවිකාවන් විදේශිකයන් අයට සතියේ දවසක නිවාඩුව ලබා දෙන්න. හාම්පුතා කැමති නම් නිවාඩු දෙන්න නෙමෙයි. අහම්පුතා කැමති වුණත් අකමැති වුණත් නිවාඩු අනිවාර්ය කරපු ගිවිසුමත් එක්ක රටවන්න. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, முதலாளி விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விடுமுறை என்பது கட்டாயம், அது கிடைக்கும், அதை நாங்கள் எடுத்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றது தெரிவிச்சிருக்கிறாரு. சரியா? இதை பல ஏஜெண்ட் முதலாளிகள் இது பிஸ்னஸ் ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, எடுக்க முடியாது, இதெல்லாம் பொய் அப்படின்னு ஒரு சிலர். இப்போ இதில் சில ஏஜெண்ட்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, விடுமுறை இருக்குது, விடுமுறை இருக்குது, விடுமுறை எக்ரிமெண்ட்டில் இருக்குது, ஆனால் அது சாத்தியம் இல்லை, நடைமுறையில் இல்லை. எக்ரிமெண்ட்டுக்கு தீயனவா நமக்கு கிரியாத்மகன சிங்களத்தில் சொல்லணும்னா இதை சொல்கிறாங்க. இப்போ எக்ரிமெண்ட்டில் இருக்கு, ஆனால் நடைமுறை இல்லைன்னா அது யாருடைய தவறு? ஒன்று தூதரகம், இன்னொன்று இந்த நாட்டு அரசாங்கம், இலங்கையில் வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஏஜென்ட்டுகள், அவங்களுடைய தவறு. எக்ரிமெண்ட்டில் இருக்கிறத ஒன்று இவங்களால் எடுத்து கொடுக்க முடியலைன்னா எதுக்கு இவங்களுக்கு இந்த ஏஜென்ட் தொழில்? அப்போ அதே மாதிரி இப்போ இந்த கணேஷ் அதை எடுத்து கொடுக்கறதுக்காக அவர் முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா, அவர் இங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட்டோட பேசியிருக்கிறாரு. நான் இப்போ உங்களுக்கு ஹவுஸ்மேட் தருவேன், ஆனால் இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு 2 மாதம் போனஸ் எடுத்து கொடுக்கணும், வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுத்து கொடுக்கணும். இது நடைமுறையில் இருக்குது, எக்ரிமெண்ட்டில் இருக்குது, கோய்த்துறை தொழிலாளர் சட்டத்தில் இருக்குது. லீகலாக இந்த தொழிலாளர்களுக்கு போனஸ் கொடுக்கணும், விடுமுறை கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், தங்குமிடம் கொடுக்கணும், அனைத்துமே இருக்குது. அதே மாதிரி விடுமுறை எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு 4 பேரை சந்தித்து தெரிஞ்சவங்களோட அறிஞ்சவங்களோட பழகி நாளைக்கு வேறு விதமான சபலங்களில் சம்பந்தங்களில் ஈடுபட்டு வேறு விதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த பெண்களும் இருக்கிறாங்க. நல்லபடியாக தன்னுடைய விடுமுறையை தேவையான விடயங்களை வாங்குறதுக்கு போயிட்டு அவங்க அந்த நிம்மதியை கழிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி நல்லபடியாக வாரவங்களும் இருக்கிறாங்க, தப்பி ஓடுறவங்களும் இருக்கிறாங்க, தவறான வழியில் போகிறவங்களும் இருக்கிறாங்க. இது அவரவர் சுயவிருப்பம், அது அவங்களுடைய சுயவிருப்பம். அப்படித்தான் வெளியில் போய் எவனுடையாவது இருந்து நாசமாக சின்ன பின்னமாகி சீர்கட்டு போகணும்னா அது அவங்க தொலைஞ்சி போன பிறகு அதுக்கப்புறமா வயிற்றுலையும் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து யோசிப்பாங்க. சரியா? இது அவங்கள பொறுத்தது. கிடைக்கிறத நல்லா பயன்படுத்தினா நல்லா இருப்பாங்க, இல்லையா நாசமாக போவாங்க. ஆனால் இந்த தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள், இப்போ ஆரம்பத்தில் போனஸை பற்றி நான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த டைமில் ஏஜென்ட்டுக்காரங்கெல்லாம் தூக்கி பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க. இவனுங்க யூடியூப்காரனுங்க சும்மா பைத்தியங்காரன் மாதிரி வளர்றானுங்க, போனஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை
அதெல்லாம் கொடுக்க முடியாது, எடுக்க முடியாது, அதெல்லாம் கேட்க முடியாது. கஃபீல் கோபப்படுவாங்க, கோவிச்சுக்குவாங்க. அதெல்லாம் சொன்னால் எங்களுக்கு பிஸ்னஸ் நடக்காது. இருக்கிற சட்டத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு என்னடா அவங்களுக்கு வலிக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா தொடர்ந்து நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கடைசியில் தொழிலாளர் திணைக்களம், தூதரகம், அங்கே இங்கன்னு எல்லா பக்கமும் போட்டு ப்ரெஷர் பண்ணி கடைசியில் இன்றைக்கி எக்ரிமெண்ட்டில் கூட போனஸ் வந்திருக்குது. எத்தனையோ ஏஜென்ட்டுகள் இன்றைக்கி போனஸை வச்சு ப்ரொமோட் பண்ணுறாங்க, போனஸை எடுத்து கொடுப்போம் போகிறவங்களுக்குன்னு. ஆனால் இது எப்போ வந்தது? 2015ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய சட்டம். இதே சட்டம் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது. லீவு, போனஸு, தொழிலாளர்களுக்கு தங்குமிடம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், மாதம் முடியும் சம்பளம் கொடுக்கணும். ஒரு மாதம் சம்பளம் தாமதமாகினாலும் 10 தினார் எக்ஸ்ட்ராவாக சார்ஜஸ் பண்ணுவாங்க, சார்ஜஸ் கொடுக்கணும். 30ஆம் தேதி உங்களுடைய சம்பளம், ஆனால் உங்களுடைய கஃபீல் 30ஆம் தேதி தராமல் 1ஆம் தேதி தராங்கன்னா 10 தினார் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். சட்டம் இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல அந்த மாதிரி நடந்திருக்கு. இதான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கிற அஜித் சகோதரர் அப்படின்னு ஒருத்தர், அவருடைய மாத சம்பளத்தில் சில நேரங்களில் சில மாதங்களில் தாமதம் ஆயிடுச்சுன்னா 10 தினார் எக்ஸ்ட்ரா கொடுப்பாராங்க கஃபீல். கேட்டால் அது சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். வருஷம் முடியும் போது 2 வருஷம் முடியும் போது போனஸை கொடுக்குறாங்க சில வீடுகளில், சட்டம் தெரிஞ்சவங்க. சிலர் தெரிஞ்சு கொண்டு வேணும்னு கொடுக்காம இருக்கிறாங்க. எம்பசி போட்ட பிறகு அமலா மன்சில் அவளை கோல் பண்ண பிறகு எங்களுக்கு அமலாவில் வந்து கோல் வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பி கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்லி கொண்டு போய் போனஸை கொடுத்தவங்க இருக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது போனஸுக்கான பதிவு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், சரியா? இன்னொரு வீடியோ ரெடி பண்ணுறேன், அதில் போடுறேன், பாருங்கள். அந்த மாதிரி பல சலுகைகள் இருக்குது. ஆனால் இப்போது ஒருத்தர் இப்போ முன் வந்திருக்காரு, சரி போனஸை நாங்கள் எடுத்து இந்த இதை லீவை நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு. இப்போ இவர் விதேசி අපි ඊයේ දිනවල විට කුවේට් ප්‍රධාන සමාගමක් සමග එකඟතාවයට ආවා ගෝසේවිකාවන් විදේශිකයන් අයට සතියක දවසක නිවාඩුව ලබා දෙන්න. හාම්පුතා කැමති නම් නිවාඩු දෙන්න නෙමෙයි. හාම්පුතා කැමති වුණත් අකමැති වුණත් නිවාඩුව අනිවාර්ය කරපු ගිවිසුමත් එක්ක රටවන්න අපි ගිවිසුමකට එළඹුණා. සතුටුයි. මොකද අපි තමයි மிஸ்டர் கணேஷோட நான் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் சனிக்கிழமை நாளைக்கு தப்பினா நாள் அன்னைக்கு அவரை குவைட்டுக்கு வர சொல்லியிருக்குது, வருவார். இந்த சம்மந்தமாக பேசுறதுக்கு அவரை நான் பர்சனலாக கூப்பிட்டு அவரோடையே இருந்து ஒரு வீடியோன்னு ரெடி பண்ணுறேன் விரைவில். இப்படி ஏஜென்ட் இப்போ ஒருத்தர் இவர் வந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. லீவ் ஒன்று எடுத்து கொடுக்கறது இந்த தொழிலாளர்களுக்கு எவ்வளோ ஒரு நிம்மதி இருக்குது. நாள் பூரா வேலை செய்கிறாங்க, ஒரு நாளாவது சரி வெளியில் போக கொடுக்காட்டியும் வீட்டிலையாவது ரெஸ்ட் கொடுக்கட்டுமே. தங்களுடைய துணிமணியை கழுவி போட்டு தங்களுடைய வேலைகளை பார்த்துக்க, தன்னுடைய ரூமை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கட்டுமே தொழிலாளர்களுக்கு. இப்போ ஏஜென்ட் காரணங்களுக்கெல்லாம் இதை கண்டுட்டு இப்போ அதெல்லாம் போய் அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் சும்மா போய் அதெல்லாம் எக்ரிமெண்ட்டில் இருக்குதான்னு அதெல்லாம் சாத்தியம் இல்லை. என்னங்கடா சாத்தியம் இல்லை? எக்ரிமெண்ட்டில் இருக்குதுன்னா அதை பிடுங்கி நீங்கள் எடுத்து கொடுக்குறதுக்கு என்ன வலிக்குது உங்களுக்கு? வேலை செய்கிறது எங்கள் தொழிலாளிங்க, சம்பளம் வாங்குறது அவங்க. நீங்கள் அங்கே உட்கார்ந்து இருந்துட்டு அப்படியோ நீங்கள் போனீங்கன்னா அது கிடைக்கும் இது கிடைக்கும் எல்லாம் சரியாக கிடைக்கும் அப்படி இப்படின்னு உட்கார்ந்த இடத்துல இருந்து சம்பாதிக்கிற உங்களுக்கு எங்கே வலிக்குது? யாராவது ஒருத்தர் முன் வந்து அவங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்கல. புரியலை, என்னதுன்னு புரியலை. நான் இந்த வீடியோ வந்து இது ஜஸ்ட் கண்டினியூட் தான், சரியா? தொடரும். நான் கணேஷோட இன்னொரு வீடியோ, இந்த விதேசேவாரக்கிய ஆயத்தனையோட இன்னொரு விதேசரக்கிய ஆயத்தனையோட முதலாளியோட மிஸ்டர் கணேஷோட இன்னொரு வீடியோ விரைவில் கொண்டு வரேன். தயாராக இருங்க.